10th Standard Maths Common Half-Yearly Examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டானா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 39. I am Jaykumar. A man is watching a boat speeding away from the top of a tower. பாருங்க இங்கே தான் டவர் இருக்குது. ஓகே, இங்கேருந்து the boat makes an angle of depression of 60 degree. அப்போ இந்த 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாப்புல அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 200 மீட்டர். போர்டு வந்து இதுதான் டவர். டவர் வந்து இந்த போர்டு இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாப்புல. ஓகே, போர்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி நகர்ந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் போர்டு இங்கே வந்துருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி சொல்கிறாப்புல. ஓகே, இது 45 டிகிரி. ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஹைட்ஸு. இதுலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இது சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 60 டிகிரினா இது 60 டிகிரி ஆல்டர்னேட் ஆங்கிள், இது 45 டிகிரி. லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர் let it to be h மீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ BC உடைய டிஸ்டன்ஸ் BC is equal to 200 மீட்டர். ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் let the speed of the board தான் கேட்டிருக்காங்க. அப்போ let the speed of the board be xன்னு வச்சுக்கோங்க. Therefore distance is equal to ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? ஸ்பீடு இன்ட்டு டைம். அப்போ இதிலிருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸ்பீடு எவ்வளவு? 10 இன்ட்டு ஓகே 10 செகண்ட்ஸு. டைம் வந்து 10, ஸ்பீடு வந்து எக்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10x. அப்போ இதுதான் 10x CD உடைய டிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் CD is equal to 10x. இன் ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கங்க. இன் ட்ரையாங்கிள் ABC இது A, இது B, இது C, இது 60 டிகிரி, இது ஹைட் ஆஃப் த டவர், இது 200 மீட்டர். அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடு. இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் யார் பார்ப்பல? ஹைபாட்னஸ். த ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? AB பை BC. அப்போ tan 60 டிகிரியுடைய வேல்யூ வந்து √3. tan 60 is equal to AB is equal to என்ன இருக்குது? ஹைட்ஸு. BC 200, இது √3. ஹைட்ஸு பை 200. therefore height is equal to 200 √3. இப்போ இன் ட்ரையாங்கிள் ABD அப்போ இது 45 டிகிரி, இது ஹைட்ஸு. இங்கே வந்து BD is equal to 200 ப்ளஸ் 10x. ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் DC இருக்குது. அப்போ இது 200, இது 10x வந்துடும். இப்போ tan 45 டிகிரி which is equal to இது 90. 90க்கு ஆப்போசிட்டில் யார் பார்ப்பல? ஹைபாட்னஸ். இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். அப்போ AB பை BD இங்கே எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. tan 45 டிகிரி which is equal to AB என்னது? ஹைட்ஸு. BD எப்படி எழுதலாம்? BC ப்ளஸ் CD என்று எழுதலாம்.
tan 45 degree வேல்யூ 1. H உடைய வேல்யூ பாருங்கள் 200√3. BC என்ன இருக்குது 200. CD என்ன இருக்குது 10x. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 200 + 10x is equal to 200√3. அப்போ 10x is equal to 200√3 minus 200. இந்த 200 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ 10x is equal to 200 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா √3 minus 1. 10x is equal to 200 1.732 minus 1. 0.732. அப்போ x is equal to 200 into 0.732 by 10. இதுவும் கேன்சல். இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 14.64 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். அப்போ x is equal to கிலோமீட்டர் per ஹவரில் மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றணும்னா 18/5 கிலோமீட்டர் per hour. ஸோ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணனா you will get 52.56 கிலோமீட்டர் per hour. Therefore, speed of the board is equal to 52.56 kilometer per hour. This is the answer. Okay students, wish you all the best. Subscribe பண்ணுங்க plus like பண்ணுங்க plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you.